வணக்கம் கும்பராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரங்க அப்படின்னாலே உலகத்தையே தனியாக பார்க்குறவங்கன்னு சொல்லுவாங்க. அவன் எல்லாத்தையும் பார்க்குற கோணத்தில் யோசிப்பான். எனக்கு எப்படி தோணுதுன்னு சொன்னால் அதை உடனே எல்லாருமே புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க யோசிப்பாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் வருவான். அவன் உன்னை முட்டாள்னு சொல்ல மாட்டான், எதிர்க்கவும் மாட்டான், ஆனால் அதிகமாக யோசிக்க வைப்பான். இது நல்ல யோசனை தான். ஆனால் மக்கள் இதை ஏற்றுப்பாங்களா? உன் வழி சரிதானா? ஆனால் நீ தனியாக போனால் கஷ்டம் இல்லையா? இப்படி உன் எண்ணத்தை உன் கண்ணுக்குள்ளேயே சந்தேகப்படுத்துவான். கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் தனிமை பயப்படவே மாட்டாங்க. ஆனால் அந்த நபர் அந்த பயமாகவே மாற்றிட்டே இருப்பாங்க. நீ இப்படி தான் எல்லாருக்கும் வேற மாதிரி இருக்க, உன்னை யாருமே முழுசாக புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி உன்னை மெதுவாக ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. அவன் உன்னை கட்டுப்படுத்த மாட்டான், ஆனால் உன்னை தனிமையிலேயே வச்சுக்கொள்ளுவான். இப்போது நீ பேச ஆரம்பித்த அப்படின்னா அவங்களுக்கு இது புரியாதுன்னு சொல்லுவான். நீ முன்னேற நினச்ச அப்படின்னா இது இன்னும் ரெடியாக இல்லைன்னு நிறுத்துவான். ஒரு கட்டத்துக்கு மேலே நீ உன் யோசனையை உன் மனசுக்குள்ளேயே அடக்கிக்குவ. அதை வெளியே சொல்லாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம் மாதிரி தோணும். அப்போ தான் உண்மையே புரியும். கும்பராசிக்காரங்க மெதுவாக நிறுத்துறவன் யார் அப்படின்னா உன் யோசனையை பாதுகாப்புன்னு சொல்லி அதை வெளியே வர விடாமல் தடுப்பவன் தான். அவன் எதிரி கிடையாது, அவன் உன் நண்பனும் கிடையாது, அவன் சந்தேகமாக பேசுகிற ஒரு அறிவுன்னு வச்சுக்குவேன். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். உன்னோட யோசனை எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் கிடையாது. சில நேரம் புரியாமல் போனதே அது புது சுற்றாவே சாட்சியாகவும் இருக்கும். கடைசியாக கும்பராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க காற்று மாதிரி. அதை அடைக்க முடியாது, ஆனால் சுற்றி உள்ளவர்களை மட்டும் சுவர் கட்டுனா அது தானாகவே நிற்கும். அந்த மாதிரி சொல்லலாம். இப்போது கும்பராசிக்காரங்க கட்டுப்பாட்டுகளையே வெறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பொழுதுமே தனிமை, தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தனிமை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க யாரையுமே தான் வாழ்க்கைக்குள்ளே சங்கிலி போடவே மாட்டாங்க. அதே சுதந்திரம் தான் அவங்களுடைய பலவீனம் கூட. எதுவாக இருந்தாலும் என்னை யாருமே கட்டுப்படுத்தக்கூடாது, எல்லாமே நானாக தான் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு அவங்களுக்கு நல்லா நிறையாவே இருக்குது. அந்த இடத்துல ஒருத்தன் வருவான். அவன் உங்கள்கிட்ட கட்டளை போட மாட்டான், உன் நேரத்தையும் கேட்க மாட்டான், ஆனால் உன் தூரத்தை அனுமதிப்பவன் மாதிரி நடிப்பான். அப்போது உன் வழியில் போ, உன்னோட ஸ்பெஷலை எடுத்துக்கோ, எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லுவான். அதுதான் பெரிய சிக்கலே. அவன் உங்ககிட்ட எதையுமே கேட்காததால நீ அவனை கேள்வி கேட்கவே மாட்ட. அவன் உன் வாழ்க்கையில் எப்போ நுழையிறானோ, எப்போ முடிவெடுக்கிறான் அதெல்லாமே கவனிக்காமையே நீ போயிடுவ. கும்பராசிக்காரங்க கவனிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாள் தான் முடிவு எடுத்ததே யாரோ ஒருத்தர் முன்பு சொன்ன வார்த்தை மாதிரி இருக்குன்னு அவன் யோசனை உன்னோட யோசனையாகவே நீ நம்ப ஆரம்பிச்சிருவ. இந்த நபர் உன்னை தடுக்க மாட்டாங்க, உன்னை வழி நடத்த தெரியாமல் இருப்பாங்கன்னு சொல்லலாம். நீ எதிர்த்து பேசின அப்படின்னா நான் எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், அவன் சொன்னது இல்லை, அவன் விதைச்சதா ஆயிரும். நீ ஒரு கட்டத்துக்கு மேலே நீ தனியாக இருக்கிறதையே பாதுகாப்புன்னு நினைப்ப. உன்னோட யோசனையை யாரும் திருத்துவாங்கன்னு பயப்படுவேன். அந்த நேரத்தில் தான் அவன் அமைதியாக உன் பக்கம் நிற்பான். அப்போ தான் தெளிவாக புரியும் கும்பராசியை மெதுவாக கட்டுப்படுத்துகிறவன் யார் அப்படிங்கிறது. சுதந்திரம்னு சொல்லி உன் முடிவுகளுக்கு சுற்று வேலி போடுறவன் தான். அவன் எதிரி கிடையாது, அவன் நண்பனும் கிடையாது, அவன் உனக்கு எல்லை போடக்கூடிய ஒரு புரிதல்னு வச்சுக்கணும். இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா மனசில் வச்சுக்கணும். சுதந்திரம் கேட்டவன் உன் வாழ்க்கைக்குள்ளே எவ்வளவு இடம் எடுத்துக்கிறான் அப்படிங்கிறத நீ அதை கவனித்து இருந்தால் மட்டும்தான் உன் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர முடியும். இப்போது கும்பராசிக்காரங்க ஒரு வானம் மாதிரி. வானத்துக்கு வேலி இல்லை, ஆனால் அந்த மேகமே அதிகமாக சேர்ந்தா மழை உன் கையிலேயே இருக்காது. அதை நீ நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்ட அப்படின்னா மட்டும்தான் உன்னோட முடிவுகளை நீ தனியாக உனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க முடியும். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரையும் பெரிய சத்தம் போட மாட்டாங்க. அவன் வாழ்க்கையில் எல்லாமே தானாக சரியாகணும்னு நம்புவாங்க. எனக்கும் எதுவுமே பெருசாக பாதிக்காதுன்னு நினைப்பாங்க. அதே நம்பிக்கையில் தான் ஒருத்தவன் நுழையிறான். இப்போது இந்த நபர் அதிகமாக கவலை காட்டவே மாட்டான். இதெல்லாம் பெருசு இல்லை, லைஃப்பில் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி உன் பிரச்சனையவே ரொம்ப சின்னதாக மாற்றிடுவான். முதல்ல அது நிம்மதியாக தெரியும், சண்டை இல்லை, பிரச்சனையாக பேசவே தேவையில்ல. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நீ உன் பிரச்சனையை நீயே பேச மறுப்ப. கும்பராசிக்காரங்களுடைய உணர்ச்சியை அறிவால் சமாளிக்க நினைப்பவன் தான் அவன். அதை இந்த நபர் சரியாக பயன்படுத்திக்குவான். நீ எமோஷ்னல் ஆகாத, லாஜிக்காக யோசி அப்படின்னு சொல்லி உன்னோட உணர்ச்சியை ரொம்பவே நீக்குவான். ஒரு கட்டத்துக்கு மேலே நீ சிரித்தாலுமே உள்ளுக்குள்ளே காலியாக இருக்கும். நீ கோவப்பட்டாலும் அதுக்கு காரணம் சொல்ல தெரியாது.
இந்த நபர் உன்னை காயப்படுத்த மாட்டான், அழ வைக்கவும் மாட்டான். உன்னை உணர்ச்சி இல்லாதவன் மாதிரி மாற்றிடுவான். அப்போதான் உண்மையே உனக்கு புரியும். கும்பராசியை மெதுவாக காலியாக்குறவன் யார் அப்படின்னா, உன்னோட வலியை லைட்டாக எடுத்துக்கிட்டு நீ ஏன் உன் வலியை மதிக்காத மாதிரி மாற்றுறவன் தான். அவன் எதிரி கிடையாது, அவன் நண்பனும் கிடையாது. அவன் அலட்சியம் பேசுகிறக்கூடிய ஒரு அறிவு. கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும், எல்லாத்தையுமே லாஜிக்கால் சமாளிக்க முடியாது. சில வழி பேசணும், சில உணர்ச்சி வெளியில் வரணும். கடைசியாக கும்பராசிக்காரங்க மின்சாரம் மாதிரி, அது தெரியாமல் ஓடும். ஆனால் சரியான இடத்துல வரலை அப்படின்னா அதுதான் கரெக்டான கட்டாயிடும். அதை நீங்கள் புரிஞ்சு கண்டிப்பாக நடந்துக்கணும். அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் லைஃபு ரொம்பவே நல்லாயிருக்கும். கும்பராசிக்காரங்க யாரையுமே பிடிச்சு வைக்க மாட்டாங்க. அவனுக்கு மனிதர்கள் வரவும் போகவும் தான். யாராக இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரின்னு வெளியில் தைரியமாக காட்டுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே யாராவது தன்னை புரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆசைக்குள்ளே ஒருத்தன் மெதுவாக நுழையிறான். அது யார் அப்படின்னா, அவன் உன்னை பாராட்ட மாட்டான், குறையும் சொல்ல மாட்டான், உன்னை ஒதுக்கிறவன் மாதிரி நடிப்பான். நீ இப்படி தான் இருப்ப, அது சரி, நீ மாற தேவையில்லை. இந்த வார்த்தைகளுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவன் எப்போதுமே தன்னை நிரூபிக்க வேண்டிய நிலையில் இருந்தவனாக இருப்பான். ஆனால் இங்கே நீ தான் திருப்பமே. இந்த நபர் உன்னை மாற சொல்ல மாட்டான், உன்னை வளரவும் விட மாட்டான். நீ புதுசாக ஏதாவது செய்ய நினச்ச அப்படின்னா நீ எப்படியாவது இருந்தால் போதும்னு சொல்லுவான். நீ முன்னேற முயற்சி பண்ணின அப்படின்னா நீ இதெல்லாம் தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்க, கொஞ்சம் நேரம் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். முதல்ல அதாவது சாந்தமாக தோணும், எதிர்ப்பு இல்லை, வற்புறுத்தல் கிடையாது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நீ முன்னாடி இருந்த அதே இடத்துல தான் நிற்கிற. கும்பராசிக்காரங்க கவனிக்க வேண்டியது, நான் யாருக்காகவுமே மாறலை, ஆனால் யாருக்காகவும் முன்னேறலைன்னு சொல்லுவாங்க. இந்த நபர் உன்னை அடக்க மாட்டான், உன்னை கீழே தள்ள மாட்டான், ஆனால் அதே இடத்துல உரைய வச்சிருவான். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் கும்பராசிக்காரங்க மெதுவாக நிறுத்துறவன் யார் அப்படின்னு. நீ இப்படியே சரின்னு சொல்லி உன் வளர்ச்சிக்கு கதவு மூடுறவன் தான். அவன் எதிரி கிடையாது, நண்பனும் கிடையாது, அவன் நிறுத்துறமான பேசுகிற நிம்மதின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நல்ல விஷயந்தான். ஆனால் வளர விடாத ஏற்றுக்கொள்ளுதல் தான் ஒரு வகையில் ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும். இப்போது கடைசியாக கும்பராசிக்காரங்களுடைய எதிர்காலம் மாதிரி அதை புரிஞ்சுக்கிறவங்க குறைவு. ஆனால் அதையே இப்படி போதும்னு நிறுத்துறவன் தான் உன் வாழ்க்கையில் உண்மையான தடையாகவே மாற ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது கும்பராசிக்காரங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக இல்லாமல் உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சமான விஷயமாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரோட கட்டுப்பாடுலையும் நீங்கள் இருக்கக்கூடாது, யாருமே உங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அவங்க சொல்கிறத மட்டும் புரிஞ்சு நீங்களே உங்களை மாற்றிக்கிறீங்க. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் நீ இப்படின்னு சொல்லியே உன்னோட மனசில் உன்னை பற்றியே ஒரு புரிதலை அவங்க கொடுக்க வச்சிட்றாங்க. கும்பராசிக்காரங்க ரொம்பவே தன்னம்பிக்கை உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. அவன் யார் சொன்னாலுமே உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. நான் என் வழியில் தான் போவேன்னு உள்ளுக்குள்ளே உறுதியாக இருக்கிறவங்க. அதனால தான் அவங்கள மாற்ற முடியாதுன்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் வேறு மாதிரி யோசிக்கிறான். அவன் உன்னை எதிர்க்க மாட்டான், உன் வழி தப்புன்னு சொல்ல மாட்டான், உன் வழிக்கே ஒரு சின்ன திருப்ப மட்டுத்தை காட்டுவான். நீ சரிதான் யோசிக்கிற, ஆனால் இந்த வழி இன்னும் சுலபமாக இருக்கும், நீ போகிற இடம் சரிதான், ஆனால் கொஞ்சம் வேறு திசையில் போனால் வேகமாக போயிடலாம். அந்த வார்த்தைகள் ரொம்பவே ஆபத்தானவையாக இருக்கும். ஏன்னா அது தவறு கிடையாது, ஆனால் உன்னோட பாதை கிடையாது. கும்பராசிக்காரங்க கவனிக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் தான் ரொம்ப தூரமாக வந்துட்டேன், திரும்பி பார்த்தா தான் ஆரம்பித்த இடமே கண்ணு முன்னாடி நிற்கி. இல்லை, இந்த நபர் உன்னை தடுக்க மாட்டான், உன்னை மெதுவாக திருப்புவான். நீ கேட்டால் நீ தான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லுவான். அதுவும் உண்மைதான். ஆனால் அந்த தேர்வுக்கு விதை யார் போட்டதுன்னு தான் கேள்வி. ஒரு கட்டத்துக்கு மேலே கும்பராசிக்காரங்க குழம்புவாங்க. நான் என்ன நினச்சேன், நான் எதுக்காக ஆரம்பித்தேன், அந்த குழப்பம்தான் அவனோட தன்னம்பிக்கையை குலைக்கும். அப்போ தான் தெளிவாக புரியும் கும்பராசியை தெரியாமையே திசை மாற்றவன் யார் அப்படிங்கிறது. உன்னோட எண்ணத்தை மதிப்புன்னு சொல்லி அதுக்குள்ளே தான் பாதையை கலக்கிறவன் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்துக்கிட்ட அப்படின்னா இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் வாழ்த்துறோம்.